அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் ஆளுநர் உரை மீதான அந்த கருத்துக்கு பதிலுரையாற்றினாரு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நடந்துச்சு. அதுலயும் விஜய் பண்ண சம்பவம் தான் இன்னைக்கு ஹைலைட்டா போயிட்டு இருக்குது. முதலமைச்சர் விஜய் அப்படி என்னெல்லாம் பண்ணாரு, எதிர்க்கட்சி தலைவர் அதை விட பெரிய பங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி விவாதிக்க போறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் விஜய் ரொம்ப சூப்பரா பதில் அளிச்சிருந்தாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, அது வந்து சூப்பர் டூப்பர்னு சொல்லுவாங்கல்ல சினிமாவில். இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு வாங்கல. அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து சூப்பர் டூப்பர், அதுக்கு மேலே ஒரு டாப்பர் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய முதல்வருடைய பதிலுரை வந்து இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் சட்டப்பேரவையில் வந்து நம்ம தமிழக சட்டப்பேரவையில் இந்த மாதிரியான ஒரு பதிலுரையை சூப்பர் டூப்பர் டாப்பர் பதிலுரையை இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை. ஏன்னா அவர் இன்னைக்கு முதல்வர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சார மேடைகளில் பேசினார்ல, ஏத்த இறக்கத்தோட, ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷத்தோட, அதே மாதிரி வந்து சவுண்டு வந்து அதிகமாக, சவுண்டு கம்மியாக, இந்த மாதிரி ஒரே டைலாக்ஸ் தான். அது எவில் எவில் நாங்கள் எவில்னா நீங்கள் டெவில், இப்படி வந்து ஒரு டைலாக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டி கதை, அதாவது முக ஸ்டாலினை வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து கிண்டல் பண்ணி ஒரு ஒரு குட்டி கதை வேற. அதாவது கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் வந்து உங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றது. அரசியலை பொறுத்த மட்டும் வந்து வெற்றி தோல்வி சகஜமான விஷயம். இதை வந்து கலைஞர் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் தோக்கலாம். கடந்த ஒரு 60 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் வந்து தோத்தவங்கன்னு யார் பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரை தோத்துருக்காரு, காமராஜர் தோத்துருக்காரு, அதே மாதிரி ஜெயலலிதா தோத்துருக்காங்க. தோக்காம யாருமே இருக்க முடியாது. தோல்வி, அதாவது எம்ஜிஆர் தோக்கலாம், அதே மாதிரி கலைஞர் தோக்கலாம். மற்றபடி வந்து மற்ற தலைவர்கள்லாம் வெற்றி தோல்வி எடப்பாடியும் வந்து இது வரைக்கும் அவர் பெருசா வந்து தோக்கலாம். எம்எல்ஏவோ தோத்துருக்காரு, முதலமைச்சராக வேட்பாளராக நிற்கிறப்ப தோக்கலாம். அதனால வெற்றி தோல்வியை வச்சு நம்ம வந்து கிண்டல் பண்றது, உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு வந்து முக ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சொல்லி உதயநிதியை வந்து கிண்டல் பண்றது. அது அவங்க உதயநிதி எப்படி கிண்டல் பண்ணாங்களோ அதுக்கு பதிலடி மாதிரி தானே இவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனா அவங்க கேட்ட கேள்விக்குலாம் ஒரு சூப்பரா தானே பதில் சொன்னாரு. இல்ல, அவர் என்ன பதில் சொன்னாரு அவருக்கு, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி இவங்க வந்து கேள்வி கேட்டாங்க நேற்று. ஒரு உதயநிதியினுடைய அதுக்கு தானே சூப்பரா ஒரு பதில் சொன்னாரு. நீங்க கடந்த ஆட்சியில இருக்கும்போது 6 மாசத்துக்கு மேல நீங்க வந்து டிஜிபி சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காம இருக்கீங்க அப்படின்னு சூப்பரா விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதான் 9 மாசமா வந்து டிஜிபி நியமிக்கல அப்படின்னு வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல இருந்தாங்கல்ல, அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல இருந்தவங்க வந்து ஐபிஎஸ்ல சீனியாரிட்டி லிஸ்ட்ல இருக்கவங்க 3 பேரை தான் பரிந்துரைப்பாங்க. அந்த 3 பேரும் யாரு அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய பாஜக அரசுக்கு, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் 3 பேர் இருந்தாங்க. அப்போ நீங்க நியமிச்சா மட்டும் அது உங்களுக்கு ஆதரவானவர் இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கீங்க? அது எப்பயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த சாதகமான அதிகாரிகளை தான் அவங்க நியமிப்பாங்க. ஒரு தலைமைச் செயலாளர் இருக்கட்டும், துறை செயலாளர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கலெக்டர்கள்லாம் நியமனம் பண்றாங்கல்ல, ஐஏஎஸ், அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர்ஸ். அதைத்தான் நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, சாதகமா இருக்கால தான் நியமிக்கணும். அதை பாஜக செஞ்சா அது வந்து பாஜகன்னு சொல்லிடுறீங்க. அதை நீங்க செஞ்சா மட்டும் நியாயம்னு சொல்றீங்களே. அப்படி நம்ம யாரையுமே சொல்லல. பாஜக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்லித்தானே 9 மாசமா டிஜிபி நியமிக்காமலே இருந்தாங்க. டிஜிபி நியமிக்கிறதுக்கு வந்து காரணமே வந்து எதுவுமே சொல்லல. அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் போச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டே வந்து நீ டிஜிபி நியமிக்க சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அது வந்து மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். ஒரு அதிகாரியை நியமிக்கிறது, அதாவது ஒரு இதுல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கை வந்து தீர்மானிக்கிறது 2 பேர் தீர்மானிப்பாங்க. ஒண்ணு மாநிலத்தினுடைய டிஜிபி, அதே மாதிரி ஆளுநர். மாநிலத்தினுடைய டிஜிபி இந்த மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு கையெழுத்து போட்டு அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளுநரும் கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டாருன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கான அந்த பயத்துல அதிகாரம் இருக்கு. அந்த பயத்துல தான் நீங்க தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீரழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி நியமிக்காமலே இருந்துட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்படித்தான் சொல்றாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து திமுக கவர்மெண்ட் இல்ல, 40 நாளா வந்து நம்ம தாவேக அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. டிஜிபியை வந்து நீ வந்து நியமனம் பண்ணிட்டாங்க. மகேஷ்குமார் அவர்களை வந்து போட்டாச்சு. டெய்லியும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம். மதுரையிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கையில் ஒரே நாள் தான் ஒருத்தர் கலெக்டர் பொறுப்பேற்றாரு. பொறுப்பேற்ற அடுத்த நாள் தூக்கி மதுரைக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
மதுரையில் ஒரு தூக்கி இப்போ ஒரு 10 நாள் தான் ஆச்சு, அவரை தூக்கி திரும்ப சிவகங்கைக்கு மாத்துறாங்க. இந்த மாற்றத்தை தான் மக்கள் விரும்பி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு தான் 6 மாசம் வேணும்னு இன்னைக்கு கூட மாத்தலாம். அதாவது முதலமைச்சர் சொன்னாரு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாத்துங்க. அதை வந்து மாற்ற, அதுல வந்து எந்த குறைபாடும் நாங்க சொல்லலாம். ஏன்னா திமுக ஆட்சி வந்தாலும் அதிமுக ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் தான் போடுவாங்க. ஆனா என்ன நான் சொல்றோம், நீங்க மாத்தின ஒரு அதிகாரியவே ஒரே நாள் அவர் பொறுப்பேற்று அடுத்த நாளே தூக்கி இன்னொரு மாவட்டத்துக்கு மாத்துனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நீங்க மாத்தினவர் தானே அது. திமுக ஆட்சியில மாத்தின அதிகாரி அவரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால வந்து ஒரு ஒழுங்கற்ற ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிர்வாகம் தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது ஆட்சியாளர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகளுக்கும் எந்த விதமான ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம போயிட்டு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு மிகப்பெரிய குளறுபடி. அதைத்தான் வந்து நாங்க வந்து சட்டப்பேரவையில் சொல்றோம். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சுட்டி காட்டும் போது அதுக்கு விளக்கம், அது வந்து தரமான விளக்கமா கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்க வந்து இவ்வளவு வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு, கொலை, கொள்ளை, அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை, போக்சோ கேஸு, கடத்தல், இத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. இதுல வந்து இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல சம்பந்தப்பட்ட எங்க கட்சிக்காரா இருந்தாலுமே அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றதானே ஒரு முதல்வருடைய பதில் உரையா இருக்கணும். இது எல்லாமே அடுத்து வரப்போற மானிய கோரிக்கை மீதான விவாதம். அது நடக்கும்போது கண்டிப்பா விளக்கம் அளிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அதாவது இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு பதில் சொல்றதெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. ஆனா நீங்க ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அதை சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்ல, அதுக்கு வந்து முதல்வர் ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்ற செயலுக்கு காரணம் வந்து பழைய ஆட்சி தான் காரணமா. ஆமா, டிஜிபி அன்னைக்கு ஆட்சிக்கு வந்து போதைப் பொருள் இதெல்லாத்தையும் அப்பவே தடுத்திருந்திருப்பாங்க. அதாவது நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு என்ன சொன்னீங்க, தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் பாதுகாப்பே இல்லை, அவங்க வந்து ரொம்ப வந்து பயத்தோட வாழ்றாங்க. அதே மாதிரி கொலை நடக்காத நாளே கிடையாது. ஒரு பெண் வந்து ஒரு வீட்டை விட்டு வெளியே போய் வந்து அவங்க வந்து காலை கடனுக்கு அல்லது அவங்களுடைய எதுக்காக போனா கூட அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம பாலியல் வன்கொடுமை போட்டு கொலை செய்யப்படுறாங்க. ஊரு பூரா வந்து சாராயமா ஓடிட்டு இருக்கு, மதுவா ஓடிட்டு இருக்கு, போதை கலாச்சாரம் பெருகிருச்சு. இதுக்கு காரணம் வந்து திமுக அரசாங்கம். நாங்க வந்து திமுக ஆட்சியில நடத்தல, சரி பண்ணல அப்படிங்கறதுனாலதான். ஆனா இன்னைக்கு தாவைக்கோட ஆட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல அந்த 10 மணி ஆச்சுன்னா 10 மணிக்கு கடையெல்லாம் மூடிடுறாங்க. 12 மணிக்கு முன்னாடி காலையில திறக்கிறது இல்லை, பிளாக்ல சேல் பண்றதை தடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இப்ப மாத்திருக்காங்க. அதை நீங்க சொல்லுங்கன்றான். அதை நீங்க சட்டப்பேரவையில நாங்க என்ன கேட்டோம், இவ்வளவு குற்ற செயல்கள் நடந்திருக்கு, உங்க கட்சிக்காரங்களே இந்த மாதிரி இவ்வளவு குற்ற செயலில் ஈடுபட்டு அரெஸ்ட் ஆயிருக்காங்க, சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றப்ப நீங்க வந்து அதை விளக்கம் கொடுக்கணும். நாங்க வந்து ஒரு பட்டியல ஒண்ணு வாச்சாரு ஒரு முதல்வர், நாங்க வந்து 40 நாள்ல எவ்வளவு சாதனை பண்ணோம்ட்டு. அந்த சாதனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு பயிர் கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்களாம். ஆமா, 75,000 உயர்த்தி. சொன்னது என்னது வாக்குறுதியில 5 ஏக்கர் வரைக்கும் கடன், எவ்வளவு கடன் வாங்கலாம். தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தேர்தல் வரைக்கும் 50,000 அப்படின்னு முதல்ல சொன்னதே கொஞ்சம் உயர்த்தி இப்ப 75,000 மாத்தி கொடுத்துருக்காங்க. அதான் விவசாயிகள் வந்து தெருவில் இறங்கி போராடினாங்க. அதுக்கு இன்னொன்னு வந்து அதுல சொல்லியிருக்காரு என்னன்னா, ஜூன் 12 வந்து குறுவை சாகுபடிக்கு டெல்டாவுக்கு காவிரியில தண்ணி திறக்கணும். தண்ணி இல்ல, போதுமான அளவோட தண்ணி 45 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு, 90 அடி திறக்க முடியாது. அது வந்து குடிநீருக்கு தான் வந்து சரியா இருக்கும், அதனால திறக்க முடியல. ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறப்பு குறுவை சாகுபடி திட்டம் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஒரு 138 கோடியில வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. அது ஒரு சாதனை. அதுலயும் நல்லா சொல்லியிருக்காரு. அதாவது சொல்லி ஒண்ணு வருது, அதை விவசாயிகளும் புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிதான் அவர் வேற சொல்லியிருந்தாரு. அது கரெக்டுங்க. அதாவது நமக்கு வந்து முறைப்படி கர்நாடகா வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து காவிரியில தண்ணி திறக்க வேண்டிய டிஎம்சி பெண்டிங்ல இருக்கு. அதை திறக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய சிஎம் அவருக்கு தெரியாதா, மே 10 பதவி ஏற்றாரு, ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு நம்ம தண்ணி திறக்கணும் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ஏற்கனவே பல பெண்டிங் கிடக்கு, இவ்வளவு டிஎம்சி வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு சொல்றோம். அப்படின்றப்ப அதை வந்து திறக்கிறதுக்கு வந்து கர்நாடக அரசாங்கத்திற்கு வந்து முறைப்படி நீங்க வந்து கோரிக்கை வைக்கலாம். காவிரி வந்து மேலாண்மை வாரியம் இருக்கு, காவிரி நதிநீர் பங்கீட்டு குழு இருக்கு, இவங்ககிட்டலாம் நீங்க வந்து போய் பேசணும்ல, முன்னாடியே நீங்க பேசியிருக்கணும்ல. அதை பேசாம நீங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஆட்சியை காப்பாத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்ற சோபா மாடல் ஆட்சியை வந்து நடத்திட்டு, அது வேற வந்து அவர் சொல்றாரு சூப்பரா விளக்கம் சொல்லியிருந்தாரு. அந்த சூப்பர் விளக்கம் என்னன்னா வந்து சோபா மாடல்ன்றது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஒரு ஆபீஸ்ல சோபாங்கிறது சாதாரண ஒரு இருக்கிற ஒண்ணு. அதுவும் ஒரு முதலமைச்சர் ஒரு முதல் முறையா ஒரு கட்சியை
கூட்டணி கட்சிக்கு ஆஃபீஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு மரியாதையை புது ஷோவா வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. இது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அப்ப யாருமே ஷோவை வாங்க முடியாது. வாங்கினாங்கன்னா அப்ப வேற யாராவது கொடுத்தாங்கிற மாதிரி ஆயிடும்ல. அதாவது இவர் வந்து எதிர்கட்சியில எல்லாம் திமுக உட்பட எல்லாருடைய வீட்டுக்கு வந்து ஒரு போய் பார்த்தாரு. ஆமா, திமுக ஸ்டாலினை பார்க்கும்போது சோபாலாம் அங்க போல. முதலமைச்சரா இருந்தவரு அவங்க வீட்டுல எப்படியும் அது வந்து நல்ல ஒரு இதா தான் அதே இருந்தது. மாதிரி அதே 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 மாதிரி மாதிரி அன்புமணி வீட்டுக்கு போனாரு, அங்கெல்லாம் அந்த மாதிரி போலயே. சரி, போனது யாரு? ஆதரவு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் சோபா முன்னாடி போச்சு. இதே இது எடப்பாடி வந்து முன்னாள் முதல்வர் மாதிரி எதிர்கட்சி தலைவர் அவர் வீட்டுக்கு அவரை போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக அவர் வீட்டுக்கு போய் சந்திக்கல. ஆனா அதுல இருந்து பிரிஞ்சு போன சிவி சண்முகத்தை போய் வந்து வீட்டுல போய் பாக்குறாரு. ஆனா அவங்க அதுக்கு கூட்டணி முன்னாடி கிடையாதுல்ல. சிவி சண்முகம் வீட்டுல சோபாவே இல்லையா? அவங்க வீட்டுல சோபா போச்சுன்னு சொல்றீங்க, ஆனா அவரு வந்து கூட்டணியிலே கிடையாது இல்ல. தவிர்க்க கூட்டணி கிடையாது, அவங்க ஆதரவும் தெரிவிக்கல. நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து ஓட்டு போட்டது அந்த டீம் 25 பேர். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. வாபஸ்லாம் வாங்கல. அந்த ஓட்டு திரும்ப வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டாங்க அவங்க. அதாவது ஓட்டெடுப்பு ஒண்ணு நடந்து முடிஞ்சு அப்படின்னா அடுத்த 6 மாசம் கழிச்சு தான் ஓட்டெடுப்பு நடக்கும். அது வாபஸ் வாங்குறோம் வாபஸ் வாங்கல நாங்க போட்டு தப்பெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சது. நீங்க கம்யூனிஸ்ட் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் சண்முக வீட்டுக்கும் அதே மாதிரி வீரபாண்டியன் வீட்டுக்கும் போகும்போது சோபா அதுக்கு முன்னாடி போகுது. அதே மாதிரி இவர் நம்ம விசிக்கு அவனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவரை போய் ஆபீஸ்ல போய் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி சோபா போயிருது. அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இதைத்தான் சோபா மாடல் ஆச்சுன்னு சொன்னா, இது புஷ்பா படத்திலே வந்து வந்ததை வச்சுதான் வந்து யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே சொல்றாரு புஷ்பா படத்துல இந்த மாதிரி சோபா. காழ்ப்புணர்ச்சியில நீங்க ஏதோ ஒரு சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் எதிர்க்கட்சியினர் அப்படி ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விஜய் முதலமைச்சர் விஜய் பேசும்போது அந்த டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் வேற யாருமே இப்ப ஏந்திரிக்கல. அதிமுகவில் இருக்கவங்க யாரும் ஏந்திரிக்கவே இல்லை. திமுக இருக்க அத்தனை பேருமே உதயநிதி உட்பட அத்தனை பேருமே எழுந்துச்சு நின்று பேசக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நேற்று உதயநிதி பேசும்போது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எதிர்ப்பு தெரிவிக்கலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆதவ அர்ஜுனா குறுக்கிட்டு பேசினாரு, ராஜ்மோகன் குறுக்கிட்டாரு. கேள்வியா தான் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னாங்க. ஆனா குறுக்கிட்டு இந்த மாதிரி அமளி பண்ற அளவுக்கு எல்லாம் யாரும் போகுது. அதாவது ஆளுங்கட்சியை வெளிநடை பண்ண முடியாது. எதிர்கட்சிகள் என்னதான் வந்து கேள்வி கேட்டாலுமே ஆளுங்கட்சியா இருக்கவங்க வெளிநடப்பு செய்ய முடியாது. நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் உள்ள இருந்தாங்கன்னா உள்ள இருக்கவங்களுக்கு பயில் சொல்லிதான் ஆகணும். அதுல மாற்றுக்கிறது இல்லை. நேற்று உதயநிதி வந்து பேசும்போது ஒரு 3 அமைச்சர்கள் குறிக்கிட்டாங்க. ஆனாலும் உதயநிதி அதுக்கு இடையில அனுமதிச்சாங்க, சபாநாயகர் அதை அனுமதிச்சுதான். அதாவது எதிர்கட்சிக்காரங்க பேசும்போது நீ அனுமதிச்சுதான். முதலமைச்சர் பேசும்போது உதயநிதி உட்பட எல்ஓபி உட்பட வேற யாருமே அனுமதிக்கலையே. அதாவது ஒரு குற்றச்சாட்டு நேத்தே வந்து சட்டப்பேரவையில் அவர் சொல்லும் போது சபாநாயகர் என்ன சொல்றாரு, இவர் நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி திமுக ஆட்சியில வந்து திமுக காரங்க வந்து 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல பாலியல் வன்முறை, அதுக்கு வந்து ஆதாரம் இருந்தால் பேசணும் இல்லாட்டி பேசக்கூடாதுன்னு சட்டப்பேரவை தலைவரே கண்டிச்சாரு. நான் நாளைக்கு வந்து ஆதாரத்தை கொடுக்குறேன்னாரு. அது கொடுத்த மாதிரி தெரியல, அதை விட்டுலாம். அதே மாதிரி ஒரு எதிர்கட்சியை பார்த்து ஆளுங்கட்சியை வந்து குற்றச்சாட்டு சொல்லும்போது இன்னும் அதுக்கு பதில் சொல்ல விடணும். பதில் சொல்ல அனுமதிக்க மாட்டேன்னு சபாநாயகர் சொல்லும் போது எதிர்கட்சியினர் வந்து கேள்வி கேட்கதான் செய்வாங்க. எங்களுக்கு ஏன் வந்து பதில் சொல்ல அனுமதிக்கலன்னு சொல்லவே இல்லையே. அவர் முதல்ல பேசி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு ஒண்ணு இருக்கு சட்டப்பேரவை விதியில வந்து. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒருத்தர் வைக்கிறாரு, ஒரு அமைச்சரோ இல்ல வந்து ஒரு உறுப்பினர் அமைச்சர் மேல வைக்கிறாரு, ஆளுங்கட்சிக்காரங்க வந்து எதிர்கட்சியை வைக்கும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ இல்ல வந்து சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவோ உடனே வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். அதுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது திரும்ப அது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்டு வார்த்தை சொன்ன உடனே அதான் டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு விஷயத்த வந்து எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு விஜய். அந்த வார்த்தை சொன்ன உடனே கோபம் அதிமுக காரனுக்கு இல்ல திமுக காரனுக்கு தான் வருது. அப்போ இவ்வளவு நாளா வாங்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி தானே பொருளாவது, அவங்களே காட்டி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. அடுத்த சீனை நீங்க பார்க்கணும். அடுத்து உதயநிதி என்ன கேட்டாரு, உதயநிதிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு சட்டப்பேரவை அதாவது சபாநாயகர். பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றீங்களா, எந்த பார்ட்டிக்கு வந்து யாரு என்ன பணம் கொடுத்தது, யாரு வாங்கினா, இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லலாம். நேரலையில பாத்துட்டு இருந்த அத்தனை பேருக்கும் தெரியும், அந்த வார்த்தை சொன்னவங்க யாரு கோவப்பட்டு ஏந்திரிச்சாங்களோ அவங்கதான் அவங்க. அதான் நேரடியா சொல்ல முடியாது. இது திமுக நேரலையில அப்படியே நீங்க உங்க கவர்மெண்ட் அவங்க கையில கொடுத்துருக்காங்க. குற்றச்சாட்டு சொல்லும் போது திமுக தான் வாங்கினாங்க, இவ்வளவு வாங்கினாங்க, இல்ல உங்களால சொல்றதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? இவர் போன தடவை வந்து டாஸ்மாக் மினிஸ்டர் இருந்தவர் யாரு, செந்தில் பாலாஜி இருந்தாரு. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அந்த துறையை பார்த்துட்டு இருந்தது தங்கம் தென்னரசு பார்த்தாரு.
ஸோ என்ன பண்ணிருக்கணும் நீங்க, ஒண்ணு வழக்கு போடணும். இந்த மாதிரி வந்து டாஸ்மாக்ல வந்து பார்ட்டி ஃபண்டுக்கு வந்து திமுகவுக்கு வந்து இவ்வளவு வந்து குப்பை இருக்கு, அதனால வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மேல வழக்கு போடுங்க. 2 அமைச்சர் இருக்காங்க, அவங்க வழக்கு போடு. இல்ல கோர்ட்ல போய் அதை வந்து சப்மிட் பண்ணு. இந்த இவங்க மேல வந்து எங்களுக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு போடு. அவங்க தான் ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்காங்களா? இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் அவங்க பார்த்துருக்காங்க. அதனாலதான் திமுகவுக்கு ஒரு பேரே இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊழல் செய்யற கட்சி அப்படிங்கறதுனாலதான் அது அப்ப நீங்க உண்மையான எதுக்கு ஊழல் குற்றச்சாட்டு கட்சின்னு சொல்லி சொல்றீங்க? சொல்றாங்க. அதாவது மேடை பேச்சு. ஒரு முன்னாள் நீதி அரசரே சர்க்காரியா கமிஷன்ல அவங்க சொன்ன வார்த்தை, அவர் ஒரு நீதி அரசரே அவர் எழுதி வச்ச வார்த்தை, ஊழல் நடந்திருக்கு, ஆனா எங்கேயுமே ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் விஞ்ஞான ஊழல்ங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாரு. யாரு? அவன் கலைஞர் இருந்தப்பவே அந்த வார்த்தையை சொன்னவர். இப்போ அதன் பிறகு அவரோட பையன், அவருடைய பேரன் அவங்கள வந்திருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருந்திருப்பாங்க? இவங்க தெரியற மாதிரி அப்படி இருக்க அதாங்க, போறாங்க. இன்னைக்கு நாங்க வந்து கலைஞர் காலத்திலேயே சர்க்காரியா கமிஷன் வந்து ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. விஞ்ஞான ஊழல்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருக்கு. நீங்க தான் எவ்வளவு வெல் எஜுகேட்டட் தானே. உங்க தாவைக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதே அது மாதிரி எல்லாமே எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிப்பாங்க. என்ன இப்பதானே வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள, வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்க களை எடுங்க, களைய வைங்க, அதை பத்தி எல்லாம் இங்க யாரும் கவலைப்பட போறது இல்ல. இந்த 40 நாள் ஆட்சியில வந்து நடைபெற்ற விஷயங்களை வந்து அதுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி குறிப்பா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசினாரு. ஏன்னா அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன்னா அதை வச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து தாவேக்கான்ற ஒரு அரசாங்கம் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கு நீங்க முறைப்படி எந்த பதிலும் சொல்லாம அவங்கள வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, கதை சொல்றது. அவர் வந்து கடைசியா ஒண்ணு பண்ணாரு. இந்த இது அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணதை அது தான் இவர் சட்டப்பேரவையில செஞ்சு வந்து காட்டுறாரு. அவர் வந்து சட்டப்பேரவையில அவ்வளவு பண்ணல. அதை நீங்க சட்டப்பேரவை அதாவதுங்க இருந்திருந்து நீங்க வந்து எதிர்த்து தெரிவிச்சிருக்கீங்க. அதாவதுங்க நீங்க வெளிநடப்பு பண்ணி போயிட்டீங்க. சட்டப்பேரவைன்னு ஒரு மரபு இருக்கு. அங்க வந்து இந்த ஆக்ஷன் பண்றது, விசில், இன்னைக்கெல்லாம் விசில் அடிச்சிருக்காங்க சட்டப்பேரவையில. ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அங்க இருக்கிறது யாரு? எம்எல்ஏக்கள் எவனோ ஒருத்தன் விசில் அடிச்சிருக்கான். அதே மாதிரி கை தட்டக்கூடாதுன்றது விதி இருக்கு. டேபிள தான் நீங்க வந்து தட்டணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கடைபிடிக்காம ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வந்த நீங்க என்ன பண்ணாங்க, அமைச்சர் சீட்ல உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது, அதை எடுத்து ரீல்ஸ் சாப்பிடுறது, இந்த வேலையை பார்த்துட்டு இவங்களுக்கு இவங்க மரபும் தெரியாது, நீங்க இப்ப சட்டமும் தெரியல. புதுசா வந்தவங்க, சின்ன வயசு, ஜென்சி இந்த மாதிரிலாம் அதுக்காக நீங்க வந்து 1000 குற்றச்சாட்டு சொன்னாலும், நல்ல மூத்த அரசியல்வாதிகள் அப்படின்னு பேர் எடுத்து அத்தனை பேருமே ஒருத்தர் பதில் சொல்லும் போது குறுக்கிட்டு அவங்க பேச விடாம பண்றாங்களே, அதாங்க அதை என்ன சட்டம் சொல்றது? அதாவது ஆனா இவங்க பண்ணலையே. சட்டம் பண்றது நேத்து எல்லா பேரும் குறுக்கிட்டாங்க. அதை வச்சு நான் குறுக்கிட்டு ஆனா குறுக்கிட்டு பேச சொன்னாரு அனுமதிச்சாங்கல்ல, ராஜ்பவன். பேசினாங்க, முழுசா நீங்க பேசி எதிர்கட்சி முடிச்சாங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க, எதிர்கட்சி தலைவரை நீங்க வந்து பேச விடாம பண்ணீங்கன்னா அதுதான் ஹெட்லைன்ஸ். அங்க ஆனா அதான் பேச அனுமதிச்சு அது அவர் ரொம்ப ஹெட்லைன்ஸ் நேரம் ஆயிடும். பேசினாரு. ஆனா ஆமா, முதலமைச்சரை பேச விடாம நீங்க இது பண்ணிட்டு பாதியிலே நீங்க எந்திரிச்சு போயிட்டீங்க. அது எங்களோட உரிமைங்க. உரிமை அதாவது எங்க மேல நீங்க அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை சொல்லும்போது நீங்க அதுக்கு எங்களை வந்து உட்கார்ந்து நீங்க விளக்கம் கொடுக்க வைக்கணும். அதை உட்காந்து அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுப்பு தெரிவிச்சு நீங்க பேசி இருக்கணும். உட்கார்ந்து ஆனா தான் நீங்க இருக்கணும். பேசவே இல்லை, அதாவது பண்ணிட்டு போயிருக்கீங்க. அவர் முதல்வர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமா வந்து அரை மணி நேரமா வந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் நீங்க அமளி இவங்க வந்து பண்ணதுனால பேசவே அமைதியா இல்லை. அதான் அமைதியா இருக்காருன்றதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, அவங்கள தூண்டி விடுறதுக்காக என்ன இப்படி உட்காந்துருக்காங்க வெளியே போன்றதுக்காக பார்ட்டி ஃபண்ட் வந்து நீங்க டாஸ்மாக்ல வந்து அது வாங்குனீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கரூர் சம்பவத்தப்போ விஜய் அப்போ பேசினது அந்த பாட்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடியிருந்தாரு. இப்ப 20 ரூபா அது பெரியதாயிடுச்சு. இதைத்தான் இப்ப அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்கிறதுனாலதான் அதை வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப அதை பத்தி அதுதாங்க பேசியிருக்காரு. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பார்ட்டி ஃபண்ட்னா எந்த பார்ட்டிக்கு யாரு கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தாங்க, அதை வந்து நீங்க கண்டுபிடிங்க. உங்ககிட்ட தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதை இருக்கு, இருந்து இப்ப நீங்க சொல்றீங்களா டிஜிபி இந்த இருக்கா. வார்த்தை எல்லாத்தையும் அங்க உட்காந்து முன்னாள் துணை முதலமைச்சர் எல்ஓபி அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அது போயிருந்திருக்கும். ஆனா நீங்க வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து வெளியில தானே பேசுறீங்க. அது வெளியில பேசுறீங்க, தனிநபர் துணி தானே இது பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பதில் சொல்லியாச்சு. அவர் சொன்ன கதைக்கு வந்து அவர் ஒரு கதை சொன்னாரு, குட்டி கதை. இந்த கதைக்கு வந்து அழகா வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சூப்பரா பதில் அவர் சொல்லிட்டாரு. ஒன்றும் ரொம்ப அநாகரிகமெல்லாம் ஒன்றும் உங்க சொல்லலையே. அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொன்னாரு. அதே மாதிரி நாங்க சொல்றோம், உங்க கணவனை காணாலும் மனைவியும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை தேடிட்டு இருக்காங்க. அது ஒரு சரியான பதிலடி. இது வந்து ஒரு இதானது பதிலடி இது வந்து இது எப்படி பதிலடியா சொல்ல முடியும்? ஆமா. அது அவங்களோட குடும்ப பிரச்சனையில வந்து சேர்க்க முடியாது. ஆனா அவங்க அப்பாவை காணும் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சரா இருந்தவரு ஆனா தோத்து போயிட்டாரு. அதைத்தான் சட்டப்பேரவையில முதலமைச்சர் சொன்னது, 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு.
அப்போ அவர் சொல்ல வந்தது, இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பேச விட்டுருந்தாங்கன்னா அந்த போன ஆட்சியில இருக்கிற மத்தவங்களும் போயிருந்திருப்பாங்க. எதிர்க்கட்சி சைடுல யாரும் இருந்திருக்க இல்ல மாட்டாங்க. யாரு வெளியில அவர் இல்ல சொல்றாரு. யாரு ஒரு வாயை பத்தி இருந்தா பேசக்கூடாது. நீங்க 5 தான் பேச நிமிஷம் அனுமதிக்கவே இல்லையே இல்லங்க. போன ஆட்சியில. 5 நிமிஷம் என்ன, இப்ப போய் ஒரு 50 நிமிஷம் கூட பேசிட்டு வா, இல்ல 5 மணி நேரம் கூட இப்ப பேசு. எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் டைம்ல தான் நீங்க அப்பா அவ்வளவு பண்ணீங்களே. நீதான் பெரிய பேச்சாளர் ஆச்சு. நீ பேச 5 நிமிஷம் பேசினாதான் கோவத்தூர் காலி ஆகுது. 6 நிமிஷம் பேசினோம்னா உடுமலைப்பேட்டை காலி ஆயிரும். இன்னும் சட்டப்பேரவையில ஒரு 10 கொஞ்ச நேரம் நிமிஷம் பேசினா ஒரே ஒரு தமிழ்நாடு காலி வார்த்தை ஆயிரும். சொன்னதுக்கு ஏந்திரிச்சுக்கிட்டு அமளி பண்ணிட்டு பாதியில ஏந்திரிச்சு ஓடி அது போன எங்க எதிர்க்கட்சியோட கடமைங்க. அது எந்திரிச்சு ஓடுறோம் அப்படின்னா அது என்னது? அதே எதிர்க்கட்சியில தானே மத்தவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அதே அதிமுக உட்காந்துருந்தாங்க, அதே பாஜக உட்காந்துருந்தாங்க, பாமக உட்காந்துருந்தாங்க. மத்த எதிர்க்கட்சி அத்தனை பேரும் அங்கதானே உட்காந்துருந்தாங்க. அவங்க யாரும் எந்திரிச்சு அதாவது போறீங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எங்களோட என்னைய வந்து நேரடியா குற்றச்சாட்டு சொல்லும் போது நான் தான் அதுக்கு பதில் சொல்லுவேன். நீங்க தானே நீங்க சொன்னீங்க எதுக்கு சொல்றீங்க? உங்க பேரை எந்த கட்சி செஞ்சதுன்னு நீங்க சொல்லவே இல்ல. சொல்லுங்க. வெளியில சொல்லுங்கன்னு ஆமா, சொல்லவே இல்ல. அப்புறம் ஏன் நீங்க கோவப்படுறீங்க? அப்ப அதுதாங்க. நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மேல குற்றம் இருக்குங்கிறதுனாலதான் நீங்க கோவப்படுறீங்க, வெளில நடப்பு பண்றீங்க. அதத்தான் நேரலையில மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா அது எல்லாமே மக்கள் இவர் பண்ண அந்த ஆக்ஷன் மக்கள் பார்த்தாங்க. கதை சொன்னாரு அதையும் கேட்டாங்க. செங்கல்பட்டுல இருக்க கேஸையும் வந்து உதயநிதி சொன்ன அதையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து இந்த சட்டப்பேரவையில் வந்து ஏத்த இறக்கமா பேசுறது, ஒரு பிரச்சாரம் கிடையாது சட்டமன்றம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த அங்க சட்டமன்றத்துல போய் வசனம் பேசியிருந்தேன்னா என்ன ரொம்ப அர்த்தம்? பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. இவர் ராஜ்மோகன் பேசுறப்ப முக்கியமா சொன்னாரு, அங்க இருக்கவங்க எல்லாம் மூத்த பெரிய அரசியல்வாதிகள், அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றது சரியில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்போதாவது அவங்க வந்து அமைதியா உட்காந்துருக்கணும். ஆனா அவங்க யாருமே உட்கார கூட இல்லை. இல்ல அவங்க பண்றது சரியில்லைன்னா என்ன சொல்ல வர்றாரு அவரு? ராஜ்மோகன் ஆமா, ஒரு ராஜ்மோகன் பெரிய முதலமைச்சர் பதிலுரை ஆற்றும் போது அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேள்விய மறுப்ப அவங்க சொல்லியிருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு பேசவே விடாம அமளி பண்றது ஒருத்தர் பண்ணா பரவாயில்ல, இருந்த அத்தனை எம்எல்ஏக்களும் சேர்ந்து எல்ஓபி உட்பட எல்ஓபியாவது உட்காந்துருந்தா பரவாயில்ல, அவரும் சேர்ந்துட்டு பண்றாரு. அவரு தான் வழி நடத்துறாரு மொத்த அதாவது எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். எதிர்கட்சி கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க வந்து கேட்காமலேயே எதிர்கட்சி ஆரம்பிக்கும் போதே பதில் நீங்க வந்து குறுக்கிடுறதுதான். அதாவது எதிர்கட்சிகளை வந்து எடுத்த நிமிடம் நீ பார்ட்டி ஃபண்ட் வாங்கின இன்னொன்னையும் ஒண்ணு சொன்னப்பல, அதாவது ஒவ்வொரு துறையிலும் நீங்க அடிச்சிருக்க கொள்ளையெல்லாம் நாங்க வந்து ஒவ்வொன்றா வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா. பாத்துக்கிட்டே இரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்க. முழுசா எடுத்ததுக்கு எடு அப்புறம் தான் ஃபுல்லா எடு. அதுக்கு இன்னொரு ஒரு இதுக்கு ஒரு 5 வருஷம் நாங்க எடுத்துக்க. யாரையும் கொள்ளையடிக்க விட மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம், அதை நாங்க கொள்ளையடிக்கிறவங்களை பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டோம் சரி எடு கேச போடு. சொன்னாரு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வழக்க எடுத்துட்டு போடு. இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் எடுத்து தயவு செஞ்சு கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், கண்டிப்பா எல்லாத்தையும் நீங்க செய்வாங்க. இந்த எடுக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் நீங்க பண்றீங்கல்ல, இருக்க ஏற்கனவே இருந்து 36 மினிஸ்டர் இருந்தாங்க. 36 மினிஸ்டர் கேஸ போடுங்க. உங்களுக்கு பிடிக்காத எம்எல்ஏ கூட முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட கேஸ போடுங்க, உள்ள தூக்கி வைங்க. இதெல்லாம் வந்து பழக்கப்பட்ட விஷயம் திமுகவுக்கு. நீ இன்னைக்கு வந்துட்டு ஆட்சியில வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நாங்க ஊழல் செய்ய விட மாட்டோம், நாங்கள் ஊழல் செய்தவர்களை விட மாட்டோம், எங்களுக்கு அரசு பணம் வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு டயலாக் பேசுறாரு. அந்த டயலாக் எல்லாம் எவ்வளவு நாங்க கேட்டிருக்கோம். நீங்க எந்த மட்டுமா பேசுனீங்க? இதுக்கு மேல நாங்க தான் எங்க கூட்டணி கட்சிகளை அனுப்பி வச்சோம்னு வேற பேசுறீங்க. அதுக்கு சூப்பரா ஒரு விளக்கத்தை முதலமைச்சர் சொன்னாரு. நீங்க அனுப்பி வச்சீங்க அப்படின்னா சிபிஐ விளக்கம் சொல்லியிருக்காங்க, நாங்களா தான் விருப்பப்பட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிஸ்ட் சிபிஎம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாங்களா விருப்பப்பட்டு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லா கட்சியுமே விருப்பப்பட்டு தான் வந்திருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நாங்க தான் அனுப்பி வச்சோம்னு சொல்றீங்க. முதலமைச்சர் இதை தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு மேல இருக்க நம்பிக்கையில திமுக கூட கூட்டணியில இருந்த கட்சிகள் அத்தனை பேருமே தானா முன் வந்து அவங்க கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்முகம் இருக்கார்ல, இந்திய கம்யூனிஸ்ட். ஆமா, இந்திய கம்யூனிஸ்டா மார்க்சிஸ்டா அவருக்கு கம்யூனிஸ்ட் சண்முகம் ஒன்று சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் பேச்சு வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, யாருடைய ஆதரவு இது இல்லாம நாங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு வீரவசனம் பேசினார்ல, அவங்கள வந்து நாங்களாம் ஆட்சி அமைச்சிருக்கோம். அவர் வெளியில யாருடைய பேசிருக்காரு. ஆனா ஆதரவு வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்கள் உள்ள இருக்காங்கல்ல, அவங்க யாருமே அங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. உள்ள எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா வெளியில வந்து ராமச்சந்திரன் இருக்காருல, தலி எம்எல்ஏ ராமச்சந்திரன் வந்து முதல்வருடைய பேச்சு ஏமாற்றம் அளிக்கணும்னு வெளியில வந்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க வந்து அன்னைக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட்டே அமைஞ்சிருக்காது, முதல்வர் பேச்சு வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா யாரும் கண்டிக்காமல் இல்லை, சும்மா வந்து அங்க உட்காந்துட்டு வீரவசனம் பேசக்கூடாது. இருக்கிறதே 107 பேர் தான். 107 பேரை வச்சுக்கிட்டு நீ பெரும்பான்மையே கிடையாது. இது வந்து என்னன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லணும்.
மைனாரிட்டி கவர்மெண்டாவே இருந்தாலும் அது கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க. இவங்க வந்து தாவேக்காவோட அதாங்க, பெரும்பான்மை கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லவே இல்லை. கூட்டணி ஆட்சிங்கிறதுனாலதான் கூட்டணி ஆட்சினாலும் கூட்டணியில மைனாரிட்டி இருக்கிற தானே. கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து, காங்கிரஸா இருக்கட்டும், பிசிகாவா இருக்கட்டும், ஐஎம்எல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அமைச்சரவை கொடுத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு கூட்டாட்சியை தான் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அதிகாரத்தில் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பாங்களா? எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் கம்யூனிஸ்டுக்கு நீங்க அதிகாரம் பண்ணுங்க. கொடுக்கவே இல்லையே, ஆனா அவங்க ஆதரவு அவங்க கொடுத்தாங்க. கேட்கலங்க. கம்யூனிஸ்ட் கேட்கல, அவங்க ரெண்டு கொடுக்க பேருமே கேட்கல. தயாரா மார்க்சிஸ்டும் இருந்துமே கேட்கல, அவங்க இந்திய கேட்கல. கம்யூனிஸ்டும் ஆனா கேட்கல. ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏன்னா ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க அதனாலதான் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு பொங்குறாங்க. நம்ம வந்து யாருடைய தயவு இல்லாம மக்களுடைய ஆதரவால தான் ஆட்சி அமைக்கன்னு சொல்றாருன்னா, அப்ப கம்யூனிஸ்ட் ஆதரவு வேணாம்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஆதரவு வேணாங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க, வேணாம்னு சொன்னோம்னா புட்டுக்கும், அவ்வளவுதான். இதுலயே முதலமைச்சர் இன்னொரு சொல்றப்போ 8 பட்டியலின மக்களுக்கு வந்து அமைச்சரவை கொடுத்துருக்கோம்னு சொல்லி, ம். இந்த மாதிரி திமுக ஆட்சியில கொடுத்துருக்காங்களா? அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா அது கடைசி அந்த நம்பர்ல வரக்கூடிய அந்த அமைச்சரவை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் யாரும் தெரியாத அளவு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் 8 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு ஜாதி வாரியா எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். மக்கள் தொகை அந்த அடிப்படையில தான் பிரதிநிதித்துவமே கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை எஸ்சி சீட்டு தொகுதி இருக்கு? 45 தான் இருக்கு. அதுல 230 45 கழிச்சீங்கன்னா மீதி எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 180 190 வரும். இது எது வந்து பெரும்பான்மை? ஆனா அதுல அவ்வளவு பேரும் ஜெயிக்கல இல்ல. என்ன சொல்றா, இது எது பெரும்பான்மை? 107 பேர் அவங்க இதுல ஜெயிச்சிருக்காங்க. அதாவது பிரதிநிதித்துவம்ன்றது மக்கள் தொகை அடிப்படையில அரசமைப்பு சட்டப்படி வலியுறுத்தக்கூடிய விஷயம். அதன் அடிப்படையில ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதி, அதே மாதிரி பட்டியல் இனத்தவர், அதே மாதிரி மேல் ஜாதி, அப்புறம் இடை ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கட்சிகள் வந்து அதுக்கான அமைச்சரவையில இடம் கொடுப்பாங்க. நீங்க புதுசா ஆட்சிக்கு வந்துருக்கீங்க, இப்போ நாங்க 8 பேருக்கு கொடுத்துட்டோம், 10 பேருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது பெரும்பான்மை சமூகம் அதை வந்து ஏத்துக்காது. அதை நீங்க எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணணும். சும்மா வந்து இது சாதனையா பேசுறதுனால உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகுமே ஒழிஞ்சு எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. திமுக ஆகாதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அதுதான் மிகப்பெரிய இதாகி உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சரா இருந்தவரு குளத்தூர் தொகுதியில் தோத்து போனாரு. அதாவது ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க பல அமைச்சர்களே தோத்து போனாங்க. அவங்க நாங்க தோத்து போனது தோக்கலையும் நாங்க சொல்லவே இல்லை, ஜெயிச்சோம்னா சொல்லுவோம், தோத்துட்டோம். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் இப்படி பாத்தீங்கன்னா அந்த பட்டியல் இனத்தவருக்கு நாங்க வந்து இவ்வளவு பேருக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஆனா நீங்களே என்ன சொன்னீங்க? ஜாதியை உடைச்சிட்டோம், மதத்தை உடைச்சிட்டோம், காசு கொடுக்கறத வந்து உடைச்சிட்டோம். அப்புறம் எப்படி எங்க பட்டியல் இனத்தவருக்கு உள்ள வராங்க? சமூக ஜாதியை உடைச்சிட்டோம்ன்றீங்க, சமூக நீதியை மதத்தை உடைச்சிட்டோம். நீங்க சமூக நீதியை ஜாதி அப்படின்னு சொல்லி நீங்க ஜாதியை உடைச்சாலும் சமூக நீதியை நீங்க அப்படி ஒரு சமூகத்துக்கு நீங்க கொடுக்கல, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அப்படி நீங்க பொதுவா பேசணும். அதாவது சமூக நீதி நீங்க நாங்க உடைச்சிருக்கோம்னு சொன்னா பரவாயில்ல. பட்டியல் இனத்தவருக்கு நாங்க 8 பேரா வந்து நாங்க அமைச்சர் ஆகிக்கிறோம் அப்படின்னா நீ தானே ஜாதியை உடைச்சு. ஆனா நீங்க எப்படி சமூக நீதியை காத்தவங்கன்னு சொல்லிட்டு நீங்களே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி கொடுக்கல, ஆனா நாங்க கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர். அதாவது சமூக நீதி அப்படின்னா என்ன தெரியுமா? 69% இடஒதுக்கீடு தான் சமூக நீதி. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. சரியா? சுப்ரீம் கோர்ட்ல 50% தான் வந்து எலிஜிபிள். அப்படி இருக்கு, எல்லா மாநிலத்திலும் அவ்வளவுதான் இருக்கு. நம்ம தான் 69% இடஒதுக்கீடு என்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணோம்? 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணி நமக்காகவே ஒரு சட்ட திருத்தத்தை வந்து அரசமைப்பு சட்டத்தை மாத்திருக்காங்க. சரியா? இதுதான் சமூக நீதி. இதை கொண்டு வந்து திராவிட கட்சி, அது திராவிட கட்சிக்கு நீங்க மொத்தமா இதை தனியா அது வந்து அதிமுக கொண்டு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுதாங்க திராவிட கட்சி. இல்ல அப்படி நீங்க வந்து முழு நீங்க அது வந்து அதிமுக, அது யாரு வந்து திமுக கிடையாது. அது எங்க இருந்து வந்துச்சு? அது அதிமுக வேற, திமுக வேற. அதிமுக ஸ்டில் நோ அவங்களோட முழு எதிர்கட்சியா திமுக தான் நினைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க திமுக செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நான் என்ன சொல்றோம், அதிமுகன்றது எங்க இருந்து வந்துச்சு? அது தேவையில்ல. நீங்க குழந்தைதாங்க அது. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறி வந்தவங்க தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அப்படி இந்த சாதனை யாரும் செய்யல. அப்படி எல்லாமே சொல்லிட்டு போங்க. காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து திமுக அப்புறம் ஆட்சியில் இருந்தது அதிமுக. அதிமுக செஞ்ச சாதனையை ஏற்கனவே பல முறை நீங்க வந்து உங்களுக்கு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தீங்க, கிளைம் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த முறை 69க்கும் சேர்த்து நீங்க கிளைம் பண்றீங்க, உங்களோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆனா உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு பிரிஞ்ச கட்சி அது. அதை வந்து இப்படி உங்க பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. அதாவது அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையே பாத்தீங்க அப்படின்னா, அந்த 69% இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது வேணான்னு சொன்னவர் எம்ஜிஆர்.
89 எம்ஜிஆர் ஆனா அதை இறப்புக்கு வந்து பிறகு உறுதி செஞ்சவங்க ஜெயலலிதா. அதாங்க அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் உறுதி பண்றாங்க. அதை வந்து சட்டமாக்குனவர் யாரு அப்படின்னா கலைஞர் தான் சட்டமாக்குனாரு. அதை நிலைநிறுத்தி அதுக்கு வந்து ஒரு அது சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்தது அதாங்க ஜெயலலிதா. நாங்க ஆரம்பிச்சு வைப்போம், இங்க முடிச்சு வைப்பாங்க. இவ்வளவுதான் விஷயம். இதை வந்து என்னன்னா நாங்க வந்து எதுவுமே செய்யல அப்படிலாம் அங்க சொல்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா போன 5 நாங்க ஆட்சியில நீங்க செஞ்சு செய்யல அதாவது அப்படிங்கிறதுனால தானே இந்த தடவை இவ்வளவு ஒரு படுதோல்வியை உங்களுக்கு கொடுத்து தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. 35% வாக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நாங்க அதைத்தான் முதலமைச்சர் சட்டப்பேரவையில சொல்றாரு. அதை நாங்க எங்களுக்கு இல்லைன்னே சொல்லுங்க. 35% வாக்கு மக்கள் வந்து ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கலையே. அதுதாங்க நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு 24% தான். ரைட்டா? நாங்க அதை ஒத்துக்கிறோமே, நாங்க என்ன ஒத்துக்கிறாமையா இருக்கோம்?